திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களை வந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. லட்டும் பிரசாதம் இல்லை, பழனியில் பஞ்சாமிரதமும் பிரசாதம் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் கொடுக்குற எதுவும் பிரசாதம் இல்லை, எந்த கோவிலில் கொடுக்குறது எதுவும் பிரசாதமே இல்லை. நீங்க லட்டு சாப்பிடுவீங்களா? நான் திருப்பதி லட்டு, நான் லட்டு சாப்பிடுவேன். திருப்பதி லட்டு சாப்பிட மாட்டேன். நான் பண்ண லட்டு நான் சாப்பிடுவேன். நான் பண்ற லட்டு ஒரு வீடியோ ஒன்று நேத்துல இருந்து வைரல் ஆயிட்டு பாத்தீங்க. காமிங்க. நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றது இல்லை. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால, அதனால இந்த சரி நம்மளும் சாப்பிட்றது இல்லை, அவ்வளவுதான். என்ன பண்ணது, பகவான் பார்த்து பண்ண விட்டுறோம். நானும் சாப்பிட்றது இல்லை. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரும் செய்யறாங்களாம், அதனால நாங்க சாப்பிட்றது இல்லைன்றாங்க. அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் போட்டு காமிங்க பார்க்கலாம். இது அந்த 60-70 மாதிரி கிடையாது. அப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்வினை நிச்சயமாக நடக்கும், சிவில் வார் வரும். நானே சொல்கிறேன். இப்போ என்னை வந்து எவனாவது என் பூனலை இருக்க பார்த்தான்னா சத்தியமாக நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். இப்ப கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக ராம பக்தர் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று காலையிலிருந்து ஒரு கைது சம்பவம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களை வந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஆதாரம் இல்லாம பழனி கோயில் பற்றி, பழனி கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் பஞ்சாமிர்தம் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிவிச்சாரு. அதனால வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆண்மை குறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை வந்து பஞ்சாமிர்தத்தில் கலந்துட்டாங்க. அப்புறம் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை அழிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து அதை விசாரிச்சாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஒரு காணொலியில். அவரே சொல்றாரு ஆதாரம் இல்லை, அதனால நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது அப்படின்னு அவரே சொல்றாரு. இந்த கைது சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது? முதல்ல கைது சம்பவத்தை பார்ப்போம். 2-3 விஷயம் இருக்கு. கைது சம்பவத்தை பார்ப்போம். கைது என்ன நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும். ஆளுங்கட்சிக்கு விரோதமா இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கைது செய்யப்படுகிறார்கள்ன்றது நம்ம ரொம்ப காலமாவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது நடக்கிறது. அதனால கைது நடக்கிறதுன்றது இது. இந்த விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம நீதிமன்றமே சொல்லியிருக்கு, செய்த கைதுகள்லாம் தவறுன்னு சொல்லி அந்த வழக்கெல்லாம் ரத்து செஞ்சிருக்குன்றது நம்ம பார்த்துருக்கோம். கைது விஷயத்தில் அது. ரெண்டாவது, இந்த மோகன் அவர் பேசின வந்து நான் அந்த வீடியோ பார்த்ததில்லை. நான் சொல்கிறேன்னாக்க அவர் அதில் பழனின்னு ஒரு வார்த்தை சொல்லலை. நம்பர் 1. நம்பர் 2, அதில் வந்து அவர் இதெல்லாம் செவி வழி கேட்டதுன்றார். செவி வழி கேட்டதுன்னா அது எதுக்கு ஒரு டிவியில் சொல்கிறது? இது அதாவது உணர்ச்சி வசப்பட்டு இதுக்கு மாதிரி தான் இன்னொருத்தர் பேசினார், கனல் கண்ணனா, அவரையும் கைது பண்ணாங்க. அதாவது நம்ம உணர்ச்சி பொங்க 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 பேசியே பழகி போயிட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. உணர்ச்சி ஜாஸ்தியாக இருந்தனாக்க என்னவோ நம்ம வந்து நிறைய நல்லா வாங்கணும். அதாவது அறிவாளிகளாக இருப்பவர்கள் உணர்வுக்கு ஆட்கொள்ள மாட்டார்கள், படமாட்டார்கள். உணர்ச்சிக்கு ஆட்பட, அதுக்கு தான் ஆன்மீகம் வேணும், சரியான ஆன்மீகம் வேணும். அப்போ தான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். அந்த உணர்வுக்கு ஈடு கொடுத்துட்டிங்கனாக்கா, இடத்த கொடுத்துட்டிங்கன்னா, அப்போ வாயில் வர வார்த்தைகள் ஜாக்கிரதையாக வராமல் தப்பாக வரும்போது எதிராளிகளுக்கு அது சுலபமான ஒரு ஒரு விஷயமா போயிடுது. அதை எடுத்து இவங்களுக்கு எதிர்க்கான எதிர் செயல்கள்லாம் செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோகன் அவர் பழனி பஞ்சாமிரத்துலையோ, பழனின்னு சொல்ல விட அது பழனி சொல்லலை அவர், இந்த ஏதோ ஒரு கோவில் பஞ்சாமிரதம் அவர் சொன்னார். அந்த நெறியாளர் தான் பழனின்னு சொல்கிறாரு. அதனால் எனக்கும் தெரியாது இந்த விஷயம். இப்போ தான் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவர் சொன்னார்னு எனக்கு தெரியும். நான் இதெல்லாம் பார்க்கறதில்ல. ஸோ அப்படி சொல்லியிருந்தாருனாக்கா ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கணும். அவரே ஆதாரபூர்வம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுன்றது வந்து இது அரசியல். இந்த அரசியல் பண்ணாக்கா எதிர்காலி சும்மா அவங்க சொல்லிட்டாங்களா, அவையலா பண்ணுவோன்னு நான் சொல்லிட்டாங்க இல்லையா, அவங்களும் அரசியல் தான் பண்ணுவாங்க. கலப்பட போன பஞ்சாமிரதத்தை அழிச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது என்னத்துக்காக கெட்டு போச்சு அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கறது நியாயமான கேள்வி. நீதிமன்றம் கூட போகலாம் அதை வச்சுட்டு. சட்ட ரீதியாக ஆட்சி நடக்கக்கூடிய நாடு இது. இன்னைக்கு இந்திய பெரிய பாரத தேசம்ன்றது சட்ட ரீதியாக நடக்கக்கூடியது. என்ன, அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு குறை இருந்தால் அதை சட்ட ரீதியாக மட்டும்தான் உங்களால் அணுகவே முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரல் கொடுக்குறேன், ஆர்ப்பாட்டம் போடுறேன், மாநாடு போடுறேன்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். சும்மா அதை மனுஷன் குழப்பறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்குமான விஷயம். உங்களுக்கு நிஜமாவே ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னா ஏன் நீதிமன்றம் போகலை? நீங்கள் அப்படியே பொதுவெளியில் வந்து கேட்டாக்க, நான் இப்போ கேட்குறேனே, அமைச்சர் சேகர் பாபு அவர்களே
நீங்கள் ஏன் பழனி பஞ்சாமிரதத்தில் ஏதோ ஒரு கெட்டு போச்சுன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணீங்களே, கெடுத்ததா சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க, புதுசாக பண்ணீங்கன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிடக்கூடாது. இல்லை என்ன தப்பு? ஒரு குடிமகனாக என்ன நடந்துன்னு நான் கேட்குறேன். பழனியில் போது சம்பரோஷம் நடந்த போது உள்ளே போகிறேன், எல்லாம் கலாட்டா நடந்து ஒரே எக்கச்சக்கமாக அதெல்லாம் பண்ண முடிஞ்சதில்ல. அங்கே ஒரு குறைபாடு வரும்போது, அந்த நிர்வாக குறைபாடு வரும்போது, அந்த பிரசாதத்தில் ஒரு கேள்வி வரும்போது, அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. அந்த நிர்வாகத்தை சார்ந்த அந்த அமைச்சருடைய பொறுப்பு. அந்த அமைச்சரிடம் நீங்கள் ஏன் ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க கூடாது, நீங்கள் கேட்கக்கூடாது? ஏன் நீதிமன்றம் போகக்கூடாது? ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி ஏன் ஒரு பிரேயர் போடக்கூடாது? மோகன் போன்றவர்களுக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குது. அதாவது பணத்துக்கும் ஆக்சஸ் இருக்குது, வக்கீல்களுக்கும் ஆக்சஸ் இருக்குது, எல்லாத்துக்கும். சாமானியர்கள் இல்லை அவர்கள் ஒரு திரைத்துறையில் அவர்கள் பிரபலமாக இருக்கிறவர்கள். அதனால் அவர்கள் நல்ல வழக்கறிஞரை முன்னெடுத்து அவர் மூலியமாக ஒரு வழக்கு தொடுக்கலாமே. ஏன் வழக்கு தொடுக்க யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஆச்சு எல்லாருமே அரசியல் தான் பண்ணுறாங்க. இப்போ நான் 250 வழக்குக்கு மேலே போட்டிருக்கேன். இதில் 100 வழக்குக்கு மேலே பொதுநல வழக்கு. என்ன ஏன் நான் வழக்கு எடுக்கணும்? நானும் போய் வாசல்லேருந்து கத்தலாம் இல்லையா? ஏன் கத்தலை? இந்த நாடு நான் முன்னாடி சொன்ன போல சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது. அதனால மோகன் போன்றவர்களோ யாராக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்றீங்கன்னா அதுக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வை ஏன் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக வழி பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நீதித்துறை மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை உங்களுக்கு நீதித்துறை வேண்டாம் அரசியல் வேணும்னு செய்கிறீங்களா? ஏதாவது ஒரு பட்சத்தில் தான் இருக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம அதுவும் வேணும் அதுவும் வேணும்னு சொன்னோம்னாக்கா இப்படி தான் நடக்கும். ஏன்னா இப்போ தடி எடுத்தவன் தாண்டவரான்னு சொல்கிறாங்க இல்லையா? அது போல் யாருக்கு வலுத்தவன் பலத்தவன். இப்போ வலுத்தவன் யார் ஆட்சியில் இருக்கிறான்? வலுத்தவன். அவன் சொல்கிறத செய்வான். இப்போ என்ன நடந்தது? கனல் கண்ணன்லேருந்து எடுத்துங்க, எவ்வளோ பேரும் எடுத்துங்க. அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க, குவாஷ் பண்ணாங்க, இந்த ரத்து பண்ண எஃப்ஐஆர்லாம் ரத்து பண்ணாங்க. அது நடக்கும். ஆனால் சிறைவாசம் அனுபவிச்சது யார்? நீங்கள் தானே. அதை வச்சு ஊடகங்கள் பேசுகிற யாரை பற்றி? உங்களை பற்றி தானே. இப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் பேசும்போது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் இப்போ சொல்லிட்டு, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு யானைகளை சரியாக கோவில் பராமரிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது 2021 வழக்கு தொடுத்திருக்கேன். இந்த வழக்கை பற்றி பேசுறது எனக்கு என்ன கஷ்டம்? ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்திலே வைத்திருக்கிறேன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் உருவில் இருக்கிற அம்மன் 2004 திருடப்பட்டார்னு சொல்கிறேன். ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் போகும் போக்கில் யாரோ சொன்னார்கள், இப்போ நீங்கள் ஊடக வழியாளர்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு இன்னொரு இதாக சோர்ஸஸ் சொல்லுது, இதெல்லாம் சொல்லாமல் நேராக நான் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கான ஒரு நேர்மையும் ஆண்மையும் ஏன் உங்கள்கிட்ட இல்லை? அப்போ இல்லைன்னா நீங்கள் சரியாக உங்களுடைய ரிசர்ச் ஒழுங்காக பண்ணல, உங்கள் ஆராய்ச்சி ஒழுங்காக பண்ணல, அறகுறையாக வாட்ஸ்அப்பில் வரதை வச்சு பேசினாக்கா இப்படி தான் ஆகும். இந்த கைது சரின்னு தான். நான் கைது சரின்னு நான் சொல்லலை, கைது தப்புன்னு நான் சொல்லலை. அது நீதிமன்றம் தான் தீர்மானம். நான் யார்? போக்கை சொல்லுகிறேன். தமிழக அரசு கைது செய்யக்கூடியது எல்லாமே அரசியல் நோக்கோடு கைது செய்ய ஆகிறது. இந்த அவர் பேசின பேச்சில் எந்த இடத்துலையுமே என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட விரோதமாக அவர் பேசலை. ஆனால் அவர் தவிர்த்திருக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, அதில் ஏதோ கலப்படம் பண்ணாங்க, அது ஆண்மை குறைவு ஏற்படும்ன்றதெல்லாம் இதெல்லாம் கெஸ் தான், எனிபடிஸ் கெஸ். அப்போ இல்லைன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்தாக்கா எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கணும். நீதிமன்றம் போயிருக்கணும். ஏன்னா பெரிய குத்தம், அது எவ்வளோ பெரிய குத்தம் அப்படி நடந்திருந்தாக்க. இப்போ திருப்பதி லட்டு வருவோமே, அது அப்படி தானே. எல்லாரும் பேசுகிறாங்க, யாரா போய் பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. ஏதோ ஒரு பேப்பர் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் நெய் அப்படியாக தயாரிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானமே சொல்றாங்க. தேவஸ்தானத்துக்கு எப்படி தெரியும் எப்படி நெய் தயாரிக்கணும்? அது ஏதோ ஃபேக்டரியில் தயாராகுது, எங்கேயோ. அதனுடைய ரிப்போர்ட் வருது இல்லையா, ஆய்வக ரிப்போர்ட் வருது. எல்லா ஆய்வு ரிப்போர்ட்டும் சரியா போயிடுதா? ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒருத்தர் ஒழுங்கா மாதிரி கொடுக்குறாரு, இன்னொரு மாதிரி கொடுக்குறாரு. அப்போ ஏதாவது நம்ம ஏற்றுதானே ஆகும். அதுதான் இன்னைக்கு கஷ்டம். அப்போ அவசரப்படக்கூடாது. அதான் திருப்பி சொல்லணே, சட்ட ரீதியாக இதை அணுகணும். நான் இந்த விஷயத்துல திருப்பதி லட்டு விஷயத்துல சந்திரபாபு நாயுடு முதல்ல குறை சொல்லுவேன். இல்ல ஜெகன் தானே அதை பண்ணியிருக்காரு. கேட்குறேன், நான் ஏன் சொல்றேன், சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணணும்? அவருக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்களா? யாருக்காவது தெரியுமா எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு? கலப்படம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா இப்போ தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போட சொல்றீங்க. யார் பண்ணாங்களோ, திருப்பதி தேவஸ்தானமோ இல்லை யார் அதை சப்ளை பண்ணாங்களோ, உங்களுக்கு தான் ப்ரூஃப் இருக்கே. இப்போ அரசு இயந்திரம் உங்க கையில் இருக்கு. நீங்கள் ரிப்போர்ட் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் நியாயமான ரிப்போர்ட் நீங்கள் நம்புறீங்க. அப்போ இதை பண்ண ஊழல் பண்ணவங்கலாம் தெரியும், உங்களுக்கு டெண்டர் விட்ட விஷயம்லாம் தெரியும், எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வெளியில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்த டிடிடியில் இருக்கிற அத்தனை பேப்பரும் உங்கள் கையில் இருக்குது.
இங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு எடுக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. தகவலே நீங்க தான். அப்ப அத்தனையும் வைத்துக்கொண்டு அவர் மேல ஒரு சட்ட ரீதியான இந்த குற்றங்களை செய்தாருன்னு சொல்லி இந்த நாட்கள் மேல நீங்க பதிவு செய்து அவங்க மேல சட்ட ரீதியாக ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ சந்திரபாபு நாயுடு செய்யாத காரணம் என்னன்னா அவர் அரசியல் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு வச்சு. அவரும் அரசியல் அவர் சந்திரபாபு நாயுடு இப்ப என்னமோ இந்துக்களுக்காக பரிந்து பேசுவதாக அவர் செய்யறது என்ன பல பேருக்கு தெரியாது. ஒருவேளை பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால எல்லாம் பண்றாரோ அது எனக்கு தெரியாது. அது அவர் தான் கேட்கணும். அவர் எந்த கூட்டணியில் இருக்காருன்னு கூட எனக்கு அக்கறை இல்லை. 2003 திருப்பதியில் 1000 கால் மண்டபம் அதை இடிச்சார். யாரு? சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட். அங்க ஜீயருடைய மடம் இருக்கு, கோவிலுக்கு எதிர்க்க ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி தெரியும், பார்த்துருப்பீங்களா தெரியல, எல்லாரும் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த மடம் அதுக்கு பக்கத்துல ஜீயர் மடம் இடிச்சார். இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு மேல இருக்கிற பில்டிங்ஸ் கட்டடங்கள். இவர் இடிச்சார். சந்திரபாபு நாயுடு 2003 யார் இருந்தா இடிச்சார்? யார் இருந்தா அப்போ ஆட்சியில? அதுக்கப்புறம் அனந்தாழ்வான், இது யாருக்குமே தெரியாது, இந்த ஒரு வார்த்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர யாருக்குமே தெரியாது. அனந்தாழ்வான் ஒரு சுவாமி இருந்தார். இந்த அனந்தாழ்வான்ற சுவாமி இல்லைன்னாக்க திருப்பதியே இல்லை. இன்னைக்கு திருப்பதிக்கு எல்லாரும் ஓடி போறோமே, அன்னைக்கு ராமானுஜர் அனந்தாழ்வான்ற ஒருத்தரை கொண்டு போய் நீ திருப்பதியில போய் சீரமைச்சு சரி பண்ணு, பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணு, மாலை கைங்கரியம் பண்ணுன்னு சொன்ன அந்த அனந்தாழ்வான் சுவாமி தங்கி இருந்த இடத்தை இடிச்சார். அனந்தாழ்வான்றவருக்கு ராமானுஜரை வச்ச பேர் என்ன தெரியுமா? ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னார். ஆண் பிள்ளை நீதான் அப்படின்னு. எப்போ ராமானுஜர் ஒரு பெரிய இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திருமலையில விஷயத்தை ஆழ்வார்கள் திருமலையில பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரி, அதாவது மாலையில பூக்களால் கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு அவர் தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டார். இந்த தொண்டை ஆழ்வார்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியல, நாம் நிறைவேற்றலாமா? இங்கே இந்த கும்பலில் ஒரு 1000-2000 பேர் இருக்கீங்களே, யாராவது திருமலைக்கு போறீங்களான்னு கேட்குறார். அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருமலைன்றது ஒரு பெரிய காடு, கொடுமையான மிருகங்கள் விஷ ஜந்துக்கள் இருக்கிற இடம். அங்கே போகிறதுக்கெல்லாம் இப்போல்லாம் ரோடு இருக்குது, அங்கெல்லாம் ரோடெல்லாம் ஒரு மண்ணாண்டி கிடையாது, மலை மட்டும் இருந்து பெருமாள் மட்டும் இருந்தார். அந்த சமயத்தில் யாரா போறீங்களான்னு கேட்டப்போ அந்த கும்பல் எல்லாருக்கும் பயம், அங்கே போனால் எப்படி திருப்பி உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அப்போ அந்த கும்பலில் ராமானுஜர் ஆசைப்பட்டதை செய்யக்கூடிய சிஷ்யனாக நான் இருக்கணும்னு சொல்லி அனந்தாழ்வான்றவர் நான் போறேன்னு சொன்னப்போ ராமானுஜர் அவருக்கு வச்ச பேர், இந்த கூட்டத்தில் நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ, மற்றெல்லாரும் ஆண் இல்லை, தைரியம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அவருக்கு அனந்தான் பிள்ளைன்னு பேர் வச்சார். அவர் போய் அங்க சீர் பண்ணி குளத்தை எடுத்து நந்தவனத்தை பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு இன்னைக்கு இத்தனை நடக்கிறதே, இதெல்லாம் மூல காரணம் யாரு? அந்த அனந்தாழ்வான். அந்த அனந்தாழ்வான் இருந்த இடம், அவர் தங்கி இருந்த இடம். இப்போ நம்ம பாரதியார் வீடுன்னு வச்சிருக்காங்களா திருவல்லிக்கண்ணில், அது இடிச்சா என்ன செய்வாங்க? விடுங்கய்யா. இப்போ கருணாநிதி வாழ்ந்த வீடு இடிச்சா என்ன செய்வாங்க? என்ன நடக்கும்? அப்படி விட மாட்டாங்க. என்ன நடக்கும்? அப்போ அனந்தாழ்வான் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு இப்படி கோடானு கோடி மக்கள் அங்க போய் எங்க பெருமாளை தரிசனம் செய்கிறாங்களே, இதற்கு மூல காரணமாக இருந்த அந்த அனந்தாழ்வான் இருந்த இடத்தை தரைமட்டமாக்கிய ஒரு அரசை நிர்வகித்தது சந்திரபாபு நாயுடு. அப்படிப்பட்டவர் இன்னும் இந்துக்களுடைய அன்னைக்கு அந்த சமயத்துல சின்னஜீயர்னு ஒருத்தர் இருக்கார் ஆந்திர பிரதேஷ்ல, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து சன்னியாசி. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாமல் இல்லை அவருக்கு. பெரிய ராமானுஜருடைய 200 அடி விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. மோடி கூட அங்கெல்லாம் வந்திருந்தார். அவர் ஒரு 20 வருஷத்துக்கு இதை சரி பண்ணுறதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. 2003 இன்னி வரைக்கும் அது சரி பண்ணணுன்றதுக்காக பார்க்குறாரு, முடியல. இதுக்கு அப்புறம் ஒரு தடவை அவங்க ஆட்சியில் வந்தாங்க, அந்த ஆட்சியிலையும் பிரச்சனை. இந்த சந்திரபாபு நாயுடுலேருந்து இந்த திருப்பதியில் எத்தனையோ பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. இவர் பண்ண இந்த பிரச்சனை, இந்த 1000 கால் மண்டபம் இடித்தது அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் இடிச்சதுக்கு சமானம், பக்தர்களுடைய உயிரை பிடுங்கியதற்கு சமானம், அனந்தாழ்வனுடைய திருமாளிகையை உடைத்தது மனிதர்களுடைய உயிரை எடுத்ததற்கு சமானம். என்னுடைய புஸ்தகத்தில் சந்திரபாபு நாயுடுக்கு என்றுமே மன்னிப்பு கிடையாது. இப்போ இவ்வளோ நடக்குது இல்லையா, இந்த கொழுப்பு கலக்கிறாங்க, மாட்டு கொழுப்பு கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் சொல்கிறீங்க, இது எதுவுமே தேவஸ்தான போர்டுக்கு தெரியாதா, அல்லது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்களா, இல்லை ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ தேவஸ்தான போர்டு செய்யுமா? அவ்வளோதான். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இந்து சமய அறநிலையத்தில் என்ன செய்யுது? அதே போலத்தான் அங்கே ஆளுங்கட்சியோட தேவஸ்தான போர்டுக்குன்னு ஒரு தனி அதிகாரம் இருக்கு, அப்படிதான் சொல்லிக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அங்கே இப்போ பாருங்களேன், இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த வரைக்கும் அதில் ஒரு செட் ஆஃப் அறங்காவலர்கள் இருந்தாங்க, ஒரு ஈவோ ஒருத்தர் இருந்தார். ஆட்சி மாறணும்னா அவங்களே இருக்காங்களா? உடனே அடுத்த நாளே மாற்றிட்டீங்கல்ல, எல்லாரையும் முதல்லேருந்து மொத்தமாக மாற்றிட்டீங்களா? யார் தலைமையில் இருக்கீங்களோ ஏன் மாற்றுறீங்க? அப்போ செய்யறது யாரு? அப்போ அரசாங்கம் தானே செய்யுது. தமிழ்நாட்டிலேயே சட்டம் என்ன சொல்லுது? அரசு தான் அறங்காவலர்களை நியமனம் பண்ணணும்னு சொல்லுது. வேற வழி கிடையாது. அதான் இன்னைக்கு சட்டம். யாருக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதான் விஷயம். ஆனால் அப்படி அரசு செய்யும் போது என்ன செய்யும்? நடுநிலை மாறாத அரசாக இருந்தாக்க
அந்த கோவிலுக்கு யார் நல்லது செய்வாங்களோ பார்த்தது செய்யும். இல்லை மோசமான அரசாக இருந்தால் என்ன பண்ணால் தன் கட்சிக்கு வேண்டுங்கிறவர்களோ அங்கே கொண்டு போய் அறங்காவலர்களாக வைக்கும். அப்போது கட்சியுடைய ஆட்சியுடைய தாக்கம் அவங்க இருக்குதான் இருக்குது. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அது எம்பகாலமாகவே ஆளுங்கட்சியின் கைப்பாவையாகத்தான் இருக்கிறது. அவங்களுக்குலாம் தெரியாமல் இல்லை. இதை செஞ்சதெல்லாமே டிடிடி தான். அரசியல்வாதியை நீங்கள் நேராக பழி போட முடியாது இல்லையா? இதை செஞ்சதெல்லாமே டிடிடி தான். இடிச்சது எல்லாமே அவர்கள் தான் செய்கிறாங்க. தேவஸ்தானம் தான் முதல்ல எடுக்க முடியும். வேறு யாருக்கும் அங்கே அதிகாரம், சட்ட ரீதியாக அதிகாரம் இல்லை. தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த தேதியில் பண்ணணும்னு சொல்கிறாங்களா அரசு? அதுக்கு ஏதாவது ஆவணம் இருக்குமா பார்க்குறீங்களா? இல்லை, வாய்மொழி உத்தரவு தான். ஏன் வாய்மொழி உத்தரவு? ஏன்னா அதிகாரம் இல்லை. அங்கே இருக்கிற அறங்காவலர்கள் இல்லை தக்காரை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு தீர்மானத்தை பண்ணி வீர சோழபுரத்தில் வந்து அந்த கோவிலுடைய சிவன் கோவிலுடைய 40 ஏக்கர் நிலத்தை அரசு வந்து கள்ளக்குறிச்சி ஆணையர் பண்ணணும்னு பண்ணாங்க. யார் பண்ணாங்க? எப்படி அதிகாரம் இருக்குது? அதனால தான் அந்த சேலஞ்சு பண்ணேன் நான் நீதிமன்றத்தில் நான் சொன்ன சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் வேற ஒரு காரணத்தை கொண்டு அந்த இடத்துல நீங்கள் கட்டலாம்னு சொல்லி இப்போதைக்கு அனுமதி கொடுத்துருங்க, உச்ச நீதிமன்றத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்கேன் நான். அது தவறு, அது பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நேராக அங்கே போய் இதை நீ செய், இந்த மயிலாப்பூர் சொத்தை எடுத்துன்னு போய் நீ அங்கே ஸ்கூல் கட்டுறேன், இங்கே குளத்தூரில் போய் ஸ்கூல் கட்டுறேன்றாங்க பாருங்கள். அதெல்லாம் வாழ்க்கெல்லாம் அதிகம் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், அங்கே ஒரு ஈஓ இருக்கிறதுனாலேயே இவர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு தமிழ்நாட்டில் நினைக்கிறோம். ஆனால் திருமலாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஈஓ போட்டதுனால எப்படி அரசுடைய தலையீடு இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இன்றைக்கி அந்த ஈஓ என்ன பண்ணுறாரு? யாரோட போய் மீட்டிங் போடுறாரு? எதுக்கு ஈஓ போய் மீட்டிங் போடணும்? அங்கே இருக்கிற அறங்காவலர்கள் என்ன பண்ணுறாங்க? யாருக்குமே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எந்த கோவில்லையுமே அறங்காவலர்கள் என்னமோ அறங்காவலர்கள் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் போஸ்ட், அலங்கார பதவியாக நினைக்கிறாங்க. அறங்காவலர்கிறது ஒரு கௌரவம், உனக்கு பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அறங்காவலருக்கு தான் மொத்த பொறுப்பும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்கிற அறங்காவலருடைய குமாஸ்தா, அறங்காவலர் சொல்கிறத செய்ய வேண்டிய ஆள், எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆள். அவருக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கெல்லாம் தீர்மானம் போடுறதுக்கோ ஆணை போடுறதுக்கோ அவருக்கு உரிமை கிடையாது. அந்த அறங்காவலர்களை தான் இப்போ வடலூர் எடுத்துங்க, வடலூர் கேஸை இப்போ நீதிமன்றமே வடலூர் அந்த நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களா? நான் அந்த வழக்கில் நான் இணைஞ்சிருக்கேன். அந்த வடலூர் விஷயத்தில், வள்ளலார் விஷயத்தில், அந்த வள்ளலாருடைய இடத்துல இடம் கட்டுறேன்னு சொல்லி அரசு தீர்மானம் பண்ணுறது பன்னாட்டு மையம், அந்த அரசு தீர்மானம் பண்ண முடியாதுன்னு தான் வழக்கே. அரசுக்கு உரிமை இல்லை, இது வள்ளலாருடைய இடம், அந்த அறங்காவலர்கள் மட்டும்தான் பண்ணணும், இந்த கோவிலில் அறங்காவலர்களை இல்லைன்னு வழக்கு போட்டோம். வழக்கு போட்டதுக்கப்புறம் அறங்காவலரை நியமிச்சுட்டாங்க. அறங்காவலர் நியமிச்சதுக்கப்புறம் யார் வந்து நீதிமன்றத்தில் வாதாடணும்? அறங்காவலர் தான் வாதாடணும். அரசு எப்படி வாதாடுது? நீதிமன்றத்துக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் இல்லை. இது சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்குது. நான் சொல்லுவேன், என்னுடைய டர்ன் வரும்போது நிச்சயமாக சொல்லுவேன். அங்கே வாதாடக்கூடியது அறங்காவலர்கள் தான். அறங்காவலருக்கு அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகவே முடியாது. வள்ளலாருடைய ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குன்னாக்கா அந்த 100 ஏக்கர் இடத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு அந்த கோவிலுடைய அறங்காவலர்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த தீர்மானமும் வள்ளலாருடைய கோட்பாடுகளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அதுக்கு விரோதமாக இருக்க முடியாது. நான் அறங்காவலர், நான் என்ன வேணால் தீர்மானம் பண்ணுவேன்னு அவர் சொல்ல முடியாது. இதே தான் திருமலாலையும். நான் அறங்காவலர், நான் வந்து பொதுமக்களுடைய வசதிக்காக 1000 கால் மண்டபத்தை இடித்து போட்டுறேன்னு சொன்னாக்க அதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. சம்பிரதாயம் விடாது. சம்பிரதாயத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம். திருமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே நிர்வாகம் செய்ய வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சொல்கிறேன், ஆர்டிகிள் 26 படி சொல்கிறேன். அது அங்கே நிர்வாகம் செய்யக்கூடிய முழு பொறுப்பு, முழு உரிமை யார் இருக்குன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்த 3 பேருக்கு இருக்குது. பெரிய திருமலை நம்பின்னு ஒரு சுவாமி, அவர் ராமானுஜருக்கே ஆச்சாரியன், ராமானுஜருக்கு ஸ்ரீ ராமாயணத்தை சொல்லி கொடுத்தவர். அப்புறம் அனந்தான் பிள்ளை, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவர். 3வது ராமானுஜர் நியமித்த ஜீயர், அவர் தான் இன்றைக்கி இருக்கார், பெரிய கேள்வியப்பன் அவருக்கு பேர். அந்த 3 பேர், இந்த 2 பேர் தலைமையிலே இந்த ஜீயர் அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த நிர்வாகத்தை செய்ய வேண்டின்றது ராமானுஜருடைய கட்டளை. இதுதான் அப்படி தான் நடந்துன்றது. இன்றைக்கி இந்த 3 பேர் எங்கே இருக்காங்க? ஜீயரையாவது பார்த்துருப்போம். நான் சொன்ன அனந்தான் பிள்ளை பேரே யாருக்கும் தெரியாது, திருமலை நம்பி பேரே யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே என்ன நினைக்கிறோம், பக்தர்களுடைய மனது புண்பட்டு விட்டதுன்னு கத்துறாங்க. தமிழ்நாட்டில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் திருடினாங்க 2004. உலகத்திலேயே ஒரே விதமான மயில், பார்வதி தேவி மயில் உருவிலே வாயில் பூவை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க, அது திருடினாங்க. யாருக்கும் அப்போது மத உணர்வு புண்படலை. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடைய உற்சவமூர்த்தியை 2012 திருடினாங்க, அப்போ யாருக்கும் மனசு புண்படலை. இல்லை, நீங்கள் சொல்லி தானே எல்லாம் தெரியுதுன்ற. நான் சொல்கிறேன், 2015 மூலமூர்த்தியுடைய காலை உடைச்சாங்க. நான் உங்களுடைய இதில் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்போ யாரும் மனசும் புண்படலை. வீர சோழபுரத்தில் 40 ஏக்கர் கோவில் நிலத்தை, சிவன் கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டாங்க.
அப்போ யார் மனசும் புண்படல. மானம்பாடி நாகநாத சுவாமி கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது சிவன் கோயில். அதை தரைமட்டமாக்கியது அன்று இருந்த தமிழக அரசு. யாருக்கும் மனசு ஒன்றும் பொறுப்படல. உங்களுக்கு தெரியும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எங்கே நடந்தது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்தில் நடந்தது இல்லையா அந்த விஷயம்? அந்த சமயத்தில் அந்த பொற்றாமரை குளத்தில் 140+ தூண்களை உடைச்சி எடுத்துகிட்டு திருடிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த தூண்களுக்கு எங்கே பழைய தூண்கள் எங்கேன்னு தெரியாது, இருக்கிறது புது தூண். அப்போ யாருக்கும் எதுவும் தெரில. வெள்ளோடு ராஜா சுவாமி கோயில்னு ஒரு ஊர் கோவில், அந்த கோவிலை இடிக்க பார்த்தாங்க. அப்போ யார் மனசும் புண்படல. பாப்பினி பெரிய நாயகியம்மன் கோயிலை தரைமட்டமாக்கினார்கள். அப்போ யாரும் கவலைப்படல. இதை போல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதில் போல இப்பெல்லாம் உங்களுக்கு மனசு புண்படல. ஆனால் லட்டுல என்னத்தையோ கலந்துட்டான்னு யாரோ சொன்ன உடனே பக்தர்கள் மனசெல்லாம் புண்பட்டு தான் வாங்கி டைரக்டா சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ கோவில் இடிச்சா பரவாயில்ல. கோவில் யார் இடிச்சா? நம்ம ஊர்ல பாரத தேசத்தில் கோவில்களை யார் இடிச்சா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோவில் இருக்குது, வடநாட்டில் போனால் கோவில்லாம் இல்லை. ஏன் இல்லை? முகலாயர்கள் படையெடுப்பும் போது அவர்கள் உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் அரசர்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தப்பிச்சுது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலையும் நிறைய சிதஞ்ச கோவில்கள் நிறைய இன்றைக்கும் பார்க்கலாம். வட இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது, பல பழைய கோவிலே கிடையவே கிடையாது, ஏதோ 1-2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இடித்த காரியத்தை செய்தது முகலாயர்கள், மாற்று மதத்தினர், வேற்று நாட்டவர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கோவிலையும், கோட்டை மாரியம்மன் கோவில் சேலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, அதை தரமட்டமாக இடிச்சிட்டாங்கயா. அப்போ அந்த அம்மனை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க கர்ப்பகிரகத்தில். நான் கண்ணால் பார்க்குறேன், என்னுடைய யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லையும் இருக்குது, அது லைவ் வீடியோ போட்டாங்க. அங்கேருந்து வேறு வழியே பண்ண முடியாமல் நீதிமன்றம் உத்தரவை மீறி தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை 2017 எண்டில் இடிக்கிறாங்க. 30/11/2017 இடிக்கிறாங்க காலங்கார்த்தால். அப்போ யார் மனசும் ஒன்றுமே புண்ணு படலையேப்பா. அப்போ நீ லட்டு சாப்பிட்டதுனால மட்டும்தான் உங்களுக்கு புண்பட்டுடுதா? இந்த லட்டு பிரசாதமா? லட்டும் பிரசாதம் இல்லை, பழனியில் பஞ்சாமிரதமும் பிரசாதம் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் கொடுக்குற எதுவும் பிரசாதம் இல்லை, எந்த கோவிலில் கொடுக்குறது எதுவும் பிரசாதமே இல்லை. ஏன் பிரசாதம் இல்லை? பிரசாதம்னா என்ன? பகவானுக்கு நைவேத்தியம் செய்தது, அதை நாம் ஒன்றா கூடியது தான் பிரசாதம். இதெல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுறதா? உள்ளுக்குள்ளேயே கோவிலுக்குள்ளேயே போகாது. ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, லட்டு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிலேருந்து நேராக வருது. பழனியில் பஞ்சாமிரதம் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அங்கேருந்து நேராக வருது. இதுக்கு சாமிக்கு சம்பந்தமே இல்லையா? இது ஒரு பொருள், தின்பண்டம். இந்த தின்பண்டத்தை வித்துட்டு பிரசாதம்னு சொல்கிறதே பொய், மோசடி. IPC 420 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வழக்கு, நான் இது வழக்கு தொடுத்துருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். கோவில்களில் பிரசாதம்னு விற்கிறது பொய், மோசடி. இந்த மோசடி கூடாது. அப்போ பிரசாதம்னு இல்லாமல் சொல்லி விற்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் சொல்லியிருக்கேன். இந்து சமய அறநிலைத்துறைப்படி, சட்டத்தின்படி கோவிலுக்குள்ள வணிக வியாபாரம் நடக்கக்கூடாது. அப்போ அது பிரசாதம் இல்லைன்னா வணிக வியாபாரம் நடத்தலாமா? அதுவும் நடத்தக்கூடாது. அப்போ கோவிலுக்குள்ள கடை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்காம அங்கே கோவில் திருப்பதியில் போய் 1 லட்டு 50 ரூபாயும் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக, இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கவர் வந்து 4 ரூபாயோ 5 ரூபாயோ ஒரு அதுக்கு வச்சுக்கிறதுக்கு கவர். எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கினா 50 ரூபா கொடுத்து 100 லட்டை 50 ரூபா கொடுத்து நீ வாங்கிட்டு வந்துட்டு அதில் இது கலந்துருக்கு அதை கலந்துருக்குன்னா ஏன் கலக்க மாட்டான்? அது ஒரு வியாபாரம் தானே. ரோட்டில் 1000 கடை இருக்குது, அந்த கடையில் என்ன வைப்பான்? அவன் வியாபாரம் மட்டும் தான் விற்பான். இப்போது நம்ம சாப்பாடு போகிறோம், அன்லிமிட்டெட் மீல்ஸ் என்னமோ கலக்கிறேன்னு சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க? சோடா கலக்கலாங்க சொல்கிறாங்கல்ல. நிறைய தமிழ்நாட்டில் நிறைய மாம்ச கடையிலலாம் என்ன விற்கிறாங்க? நாய்கறி தானே விற்கிறாங்க, ஆட்டுக்கறின்னு சொல்லி. கரெக்டாக? ஏன் ப்ரூஃப் இல்லை? 4 வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நாய்கறி வந்ததுன்னு இறங்கி தமிழக அரசு பிடிச்சிருக்கு. கெட்டு போன ஆட்டுக்கறி வந்ததுன்னு சொல்லி பிடிச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கெட்டு போன கறி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்க போறது? கண்டுபிடிக்கலன்னு எங்க என்ன ஆகும்? ஏதோ ஒண்ணுங்க, நாய்கறி நடக்கலன்றது எனக்கு நான் ஊடகத்தில் இருக்கிறத சொல்றேன். நான் எங்கன்னு நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் கிடைக்குதா இல்லையா, விற்கிறாங்களா சொல்றா இல்லையா? எப்படி கிடைக்கும்? சினிமாவில் கூட ஒருத்தன் காக்கா கறி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு காக்கான்னு கத்திட்டு இருப்பான். அதை போல தான் இது. நீங்க லட்டு சாப்பிடுவீங்களா? நான் திருப்பதி நான் லட்டு சாப்பிடுவேன். திருப்பதி லட்டு சாப்பிட மாட்டேன். நான் பண்ண லட்டு நான் சாப்பிடுவேன். நான் பண்ற லட்டு ஒரு வீடியோ ஒன்று நேத்துல இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? காமிங்க. நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றது இல்லை. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. அதனால இந்த சரி நம்மளும் சாப்பிட்றது இல்லை, அவ்வளவுதான். என்ன பண்றது, பகவான் பார்த்து பாருன்னு விட்டுறோம். நானும் சாப்பிட்றது இல்லை. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரும் செய்யறாங்களாம், அதனால நாங்க சாப்பிட்றது இல்லைன்றாங்க. அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் போட்டு காமிங்க பார்க்கலாம். நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றது இல்லை.
ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. எல்லாரும் செய்யறாங்க. எல்லாரும்ன்றது அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா பிராமணர்கள் அல்லாதவர்கள் செய்யறார்கள். பிராமணர் அல்லாதவர்கள் செய்யறாங்க, நான் சாப்பிடுறது இல்லை. கோவிலுக்குள்ள மடப்பள்ளிக்குள்ள பிராமணர்கள் மட்டும்தான் போக முடியும். இதுதான் தொன்று தொட்டு நடக்கிறது. கர்ப்பகிரகத்துக்குள்ள பிராமணர்கள் மட்டும்தான் போக முடியும். அங்கே போகக்கூடியது ஆகம ரீதியாக யார் அலோவ் பண்ணோம்னா அவர்கள் தான் அலோவ் பண்ண முடியும். நான் வெண்ணெல்லாம் முழுங்க மாட்டேங்க, நான் அந்த மாதிரி பயப்பட நேராகவே சொல்கிறேன். மடப்பள்ளிக்குள்ளே இன்னார் தான் நான் பிராமணன், நான் போகலாமான்னா நான் போக முடியாது. மடப்பள்ளிக்குள்ளே நான் போக முடியாது, போகக்கூடாது. இது சுய கட்டுப்பாடுன்னு நான் இருக்கேன். நான் போனால் யாராவது திட்டு வராங்களா? வீர சோழபுரம் விஷயம் சொன்னேன் இல்லையா? வீர சோழபுரம் வழக்கு போட்டதுக்கப்புறம் வீர சோழபுரத்தில் சிவராத்திரி நடக்கிற, அதுக்கு அடுத்த சிவராத்திரிக்கு நான் வீர சோழபுரம் போகிறேன். நடக்குதா சிவராத்திரியாக நடக்குதான்னு பார்த்தா நம்ம வழக்கெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு உணர்வு வந்து சிவராத்திரி கொண்டாடணும்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. பெருசாக கொண்டாடுறாங்க. என்னை பார்த்த உடனே எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்ன சொன்னாங்க, வாங்க நீங்கள் வாங்க உள்ளே வரலாம், சிவனுக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம், வாங்க உள்ளே வாங்க, கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் அப்படிலாம் வர முடியாது, அர்ச்சகர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இல்லை நீங்கள் போகலாம் சாமி, நீங்கள் போகலாம் சாமின்னு சொன்னாங்க. ஐயோ தப்பு, எனக்கு நிற்க வேண்டிய இடம் இதுக்கு பின்னால். அந்தந்த பக்கம் இருக்கிறவர் அர்ச்சகர், நான் எதுவாக இருந்தாலும் அர்ச்சகர் கையில் தான் கொடுக்கணும், அர்ச்சகர் தான் செய்யணும், இதுதான் முறை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அன்றைக்கி நான் உள்ளுக்குள்ளே போய் தான் யாராவது தடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் நான் போகலை? சுய கட்டுப்பாடு இருக்குது, எனக்கு விஷயம் தெரியும், சாஸ்திரம் தெரியும். நான் போனாக்க பாவம்னு எனக்கு தெரியும். அந்த பாவ புண்ணியத்துக்கு பயப்படுறவன் நான். அதனால் ஒரு இடத்துல இவன் என்ன, அதுக்காக மட்டுமே இல்லை, விஷயத்தை சொல்கிறேங்க. இன்றைக்கி என்ன நடக்கிறது, திருமலையில் யாரோ நிர்வாகம் பண்ணுறாங்க. இப்போ மாற்று மதத்தவர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதுக்கு நீதிமன்றம்லாம் கூட போயிருக்காங்க, வழக்கெல்லாம் ஆடிருக்காங்க இல்லையா? இப்போது அங்கே ராமானுஜருடைய ஆணையை பாருங்கள். ராமானுஜர், இந்த கதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ பல தடவை திருமலைக்கு போயிருக்கார். கடைசி அவர் வயசாகிடுது. ராஜா கிட்ட சொல்கிறார், ராஜா இந்த அடுத்த தடவை நான் வரமாட்டேன், எனக்கு வயசாகிடுது, நீ கோவிலை நல்லா நடத்து அப்படிங்கிறார். உடனே ராஜா கேட்குறாரு, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி நடத்துறது? நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணணும், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கோவில் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜா கிட்ட ராமானுஜர் ஒரே ஒரு ஆணை, அதுதான் திவ்ய ஆணைன்னு நாங்கள் சொல்கிறோம். டெய்லி எங்களுடைய பூஜையில் எல்லா கோவில்களையும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சார்ந்த எல்லா கோவில்களையும் நீங்கள் இந்த வார்த்தை கேட்கலாம், ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது ராமானுஜருடைய திவ்யமான ஆணை வளரட்டும், மேல் மேலும் வளரட்டும்னு அதுக்கு அர்த்தம். என்ன ஆணை? திவ்ய ஆணைனா இந்த ஆணை தான். என்ன ஆணை அவர்கிட்ட சொல்கிறார், இந்த கோவில் நிர்வாகம் சரியாக நடக்கணும்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மட்டும்தான் இதை நிர்வாகம் பண்ணணும். ஏன்னா அவர்கள் பண்ணுற வரைக்கும் இந்த கோவில் நல்லா இருக்கும். அவர்களை தவிர யார் வந்தாலும் அவர்களுக்கு இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமை தெரியாது, மேன்மை தெரியாது. லட்டுலாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் கலப்படம் விற்கிறதுமே வந்து அவங்க தானே சார்? யாரு? தேவஸ்தானம் போர்டு. தேவஸ்தான போர்டில் யார் இருக்கா? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரை காமிங்க பார்க்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் என்ன போல திருமணம் இருக்கணும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். முதல் லட்சணம் என்னன்னா, என்ன போல நெத்தியில் திருமணம் இருக்கணும். திருமண் காப்பு ஸ்ரீச்சரணம் இல்லாதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக கருதப்பட மாட்டார்கள். போர்டில் இருக்கிற எத்தனை பேருக்கு நெத்தியில் ஸ்ரீ வைஷ்ணவ இது இருக்கு? இது ராமானுஜருடைய ஆணை. இப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய பிராமணர்கள் செஞ்சா மட்டும்தான். நான் பிராமணர்கள் நான் இப்ப சொல்ல, இந்த விஷயத்த நிர்வாகத்துல சொல்றது இல்ல, நிர்வாகத்துல இல்ல, இவங்க சொல்றதுல, இந்த அம்மா சொல்றதுல வந்து நாங்க வந்து பிராமணர்கள் செஞ்சாதான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மா வந்து சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா சொல்றது திருத்துறேன். வயசான பாட்டி, அவங்களுக்கு எல்லாம் பெருசா ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு அவங்களுக்கு நான் சொல்ற திருத்துறேன். இல்ல, இந்த மாதிரி இவள் 2 சம்பவம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த அம்மா பேசுறாங்க, அதாவது பிராமணர் அல்லாதவர்கள் செய்யாத நாங்க சாப்பிட்றது இல்லை அப்படின்னு அந்த அம்மாவுடைய பொருள் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து நெல்லையில வந்து ஒரு பிராமணருடைய மகன் அவங்களுடைய பூணூலை வந்து அறுத்துறாங்க. நேற்று எல்முருகன் அவர்கள் போய் பார்க்குறாங்க. 2 சம்பவங்கள் நடக்குது. அதாவது ஒரு வினை எதிர்வினைன்னு பார்க்கறதா, இது எப்படி நம்ம பார்க்கறது? இது ரெண்டு செப்பரேட் தான். ஆனா நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. பார்க்க முடியும். நான் உங்களுக்கு புரியுற பாஷையில பேசுறேன். என் தட்டுல என்ன நான் போட்டு சாப்பிடணும்னு நான் நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, பண்ண முடியாது. அதே போல நான் என்ன சாப்பிடணும் நீங்க எப்படி தீர்மானம் பண்ணலாம்? நான் அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க செய்யறதுனால, அதாவது அவங்க சொல்றாங்க சூத்திரர்கள் செய்யறாங்க, அது அவங்களுக்கு விஷயம் புரியல, பாதி புரிஞ்சிருக்காங்க. நான் தான் விஷயத்தை சொல்றேன், அதை புரிஞ்சுக்கங்க. அது என்ன காதை வாங்கிக்கோங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கிற நாங்கள் பக்தர்கள், மோஸ்ட்லி சனாதன தர்மிகள் எல்லாருமே பகவானுக்கு படைக்காததை சாப்பிட மாட்டோம். இப்படி தான் எல்லாருமே இருந்தோம் இந்த உலகத்தில். அதனால தான் இந்த ஹோட்டலே இருந்திருக்காது ஒரு காலத்தில். ஏன்னா ஹோட்டலில் சாப்பாடு விற்கிறதே பகவானுக்கு படைக்கிறது வேற, அதை மட்டும்தான் சாப்பிடுவோம். பகவானுக்கு யாரால படைக்க முடியும்? இன்னாரால் தான் இதை செய்ய முடியும்னு இருக்குது. இப்போது ஸ்ரீ வைஷ்ணவ மடப்பள்ளிக்குள்ளே போகணுன்னாக்க, மடப்பள்ளி வேலைன்றது சும்மா சாதாரண சமையல் வேலை கிடையாது. அதை படித்தவர்கள் ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் சம்பிரதாயத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிறவர்கள் ஒழுக்க சீலர்களாக, ஆச்சார சீலர்களாக, பெருமானுக்காகவே தயார் பண்ணக்கூடிய நிலையிலே இருந்திருக்கிறார்கள் அவர் அந்த காலத்தில்.
எல்லா ஆச்சாரியர்களும் மடப்பள்ளி கைங்கரியம்ன்றது ஒசத்தியான கைங்கரியம் சொல்லுவோம். மடப்பள்ளி கைங்கரியம்னா சமையல் இடத்துல பண்ணுற இடம் கைங்கரியம். அந்த சமையல் பண்ணுற விஷயம் தான் அதை மடப்பள்ளி கைங்கரியம் சொல்கிறது. அது உசத்தியான கைங்கரியம். அந்த மடப்பள்ளிக்குள்ள ஒருத்தர் போகணும்னா அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு உயர்ந்த மனிதராக கருதப்பட வேண்டும். அப்போதான் மடப்பள்ளிக்குள்ளேயே விட முடியும். இப்போ திருப்பதியில லட்டுல வந்து இந்த மாட்டுக்கொழுப்பு கலந்தான்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ திருப்பதி மடப்பள்ளிக்குள்ள ஒரு இந்த பிராமணர் கூட இருந்துக்க மாட்டாங்களா? அங்க பிராமணர்கள் தான் இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன அவங்கள நான் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க சொல்ல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த பிராமணர்களுமே அந்த நெய்யை ஊத்தி தானே சம்திங் ஏதோ ஒரு பொருளை ஊத்தி தானே அந்த மாட்டுக்கொழுப்பை கலந்துருப்பாங்க அதுக்குள்ள. அது இல்ல அப்பதான் பாருங்க எல்லாரும் இது ஒன்று புரிஞ்சுக்கிறோம். எல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை பெருசாக தெரியுது பாருங்க. வந்த நெய்யில் என்னத்தையோ தனியாக கலந்தா மாதிரி பேசுகிறோம். இல்லை வந்த நெய்க்குள்ளே இருந்தது தான். நெய்க்குள்ளேயே வந்த நெய்யிலேயே என்னமோ இருக்கிறதாகத்தான் குற்றச்சாட்டு. சரியா? அந்த நெய்க்குள்ள என்ன இருக்குன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நீங்க செஞ்சாலுமே தெரியாத ஒரு விஷயத்த தப்புதான் சேர்த்தானே செய்றீங்க. இதனால்தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோவில்ல நெய் வாங்குற விஷயத்தையே உடனும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இது ஒரு வழக்கே இருக்கு. இன்னும் இதுவும் வழக்கு இருக்கு. ஏன்னா பசுமாடுகள் ஸ்ரீரங்கத்தில் நிறைய இது கொடுக்குறாங்க, நேர்ந்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. திருச்செந்தூரில் நிறைய கொடுக்குறாங்க. 5000 பசுமாடு காணும் திருச்செந்தூரில். அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் 5000 மாடு காணுமா போமா காணா போகுமா? ஸ்ரீரங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 200-300 மாடை இவங்க வந்து வெட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக சுய உதவி குழுக்கு அனுப்புறேன்னு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த அத்தனை லிஸ்ட்டையும் நான் ஒரு வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு இடத்துல அட்ரஸ்லையும் அந்த மாடு இல்லை. நான் கேட்டது நாங்கள் என்ன பச்சு மாட்டை பண்ணுவாங்க, அந்த மாடு போய் வெட்டுக்கு அனுப்பிட்டோம்ட்டான். ஸோ இன்டெரக்டாக கோவிலில் இருக்கிற மாடை வெட்டுக்கு அனுப்பிவிட்டு அதுலேருந்து பால் கறக்கிற விஷயத்தை பண்ணாமல் ஸ்ரீரங்கம் கோவிலில் வெளியிலேருந்து பால் வாங்குறாங்க, வெளியிலேருந்து நெய் வாங்குறாங்க, வெளியிலேருந்து தயிர் வாங்குறாங்க. கோவிலில் பெருமாளுக்காகவே கொடுக்கப்பட்ட பசுக்களை நீங்கள் பராமரிக்காமல் நீதிமன்றத்தில் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த மாட்டு பண்ணை வச்சிருக்கோம் காவேரி பாலத்துக்கிட்டன்னு. இன்னைக்கு அந்த ஒருங்கிணைந்த மாட்டு பண்ணை காணவே காணும். வழக்கு இன்னும் முடியல. அந்த ஒருங்கிணைந்த மாட்டு பண்ணை எல்லாம் போய் அங்கே மாடெல்லாம் காணும். அங்கே 200-300 மாடு இருந்தது, அதெல்லாம் காணும். கோவிலில் இருக்கிற 10-20 மாடு தான் இருக்குது. அதுவும் பால் கறக்கிறதா தெரியாது. இப்போது இது எதுக்கு நீ இவ்வளவு பெரிய இடம் இருக்குது, பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் இருக்குது, வருமானம் வருது. கோவிலில் பசுக்களை பராமரித்து, நாட்டு பசுக்களை பராமரித்து அதை பார்த்து கொள்வதற்கு ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு தெரியும் யாதவர்கள் அத்தனை பேர் இருந்தான். ஒவ்வொரு நாளும் காத்தால வந்தோன்னா மணி அடிச்சுட்டே பால் வித்துட்டு வருவான். இப்பெல்லாம் எங்கேயும் மணி அடிச்சு பால் விற்கிறது கிடையாது, ரொம்ப ரேர். பால்காரர் வருவாருக்கு நம்ம நன்னாவே தெரியும். வண்ணான் அத்தனை பேர் இருந்தாங்க. எல்லா குலத்தொழில் தான் ஒழிச்சிட்டோமே, நம்ம குலத்தொழிலாம் அழிச்சிட்டோமே. டாக்டர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. அப்படி உடலையே மாடு வளர்க்கறதுக்கு இடம் இருக்கா? மாடு மேய்க்கிறதுக்கு இடம் உண்டா? மெட்ராஸில் காமிங்க, ஒரு இடத்துல பார்க்குறேன். மெட்ராஸில் அந்த அதை எடுத்துட்டு இப்போ எல்லாம் டாக்டர் இன்ஜினியர். மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? பின்ன நான் சும்மா வந்து படிச்சுட்டாங்கன்னு சொல்றோம். அதே போல தான் பிராமணர்களும் இன்னைக்கு ஆயிட்டாங்க. பிராமணர்களுக்கு இருக்கிற இடத்தெல்லாம் வெட்டி தூக்கி எடுத்துட்டீங்க, அவங்களாம் வெளியே அடிச்சிட்டீங்க, குடுமையை எடுத்துட்டீங்க, பூனை எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் விலை துரத்திட்டீங்க. அமெரிக்கா நல்லா தானே இருக்காங்க. நல்லா தான் இருப்பாங்க, எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. என்ன யாதவர்கள் நல்லா இல்லையா? என்ன இல்லை, எல்லாமே நல்ல நிலைக்கு போயிட்டு என்ன நடக்குது பார்த்து கடைசியில் கலப்படம் நடக்குது. எல்லாத்தையும் சோத்து தின்ற சாப்பிடும். அதில் தான் சீமான் ஒத்துக்கிறேன். சீமான் சொல்கிற வச்சு சொல்லுகிறேன். அவர் சீமான் சொல்கிறது வந்து நம்மாழ்வார் சொன்னதை காப்பி அடித்து அவர் சொல்கிறாரு. அவர் எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்துலேயும் கலப்படம், தாய்ப்பாலில் கலப்படம். இப்படி சீமான் சொன்னாக்கா உடனே நெஞ்சு புடைக்க தாய்ப்பாலில் கலப்படம்னு கத்துனாக்க உடனே எல்லாரும் கை தட்டுவாங்க. நம்மாழ்வார் பாவம் சாதாரணமாக போய் தாய்ப்பால்லேருந்து கலப்படம் கிடக்குறதுன்னு சொன்னாக்க அவர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார். தாய்ப்பால் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. ஏன்? உள்கொண்ட மருந்துலேருந்து. நெய் வெளியே வாங்கி சாப்பிடுங்களா? நான் சாப்பிட்றது இல்லை. சாப்பிடணுன்ற அவசியமே இல்லையே. சாப்பிடணுன்ற அவசியம் இல்லையே. பிராமணர்கள் நெய் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்றதுல தான் சொல்ல முடியும். மற்றவங்க சாப்பிடலாம் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் பழத்தாலே வாழ்ந்துருவேன். வெறும் பழம் சாப்பிட்டே வாழ்ந்துருவேன். அந்த பழத்தையே ஜாக்கிரதையாக வீம்புக்கு சொல்லக்கூடாது. நீங்க நிஜமாவே வீட்டுல வந்து நெய் சாப்பிடுறது இல்லையா? சாப்பிடுறது இல்லை, பழம் மட்டும் தான் சாப்பிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு. நீங்க உங்க குடும்பத்தோட வாங்க. எங்க வீட்டுக்கு நான் 5 மாடு வச்சிருக்கேன், பசுமாடு ஸ்ரீரங்கத்தில். எங்கள் வீட்டில் இருக்கு. எதுவாக இருந்தாலும் என்னுடைய தற்சார்பாக வாழறதுக்கான முயற்சியை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான். நீ அமெரிக்காவில் வாழ்ந்தியா, அங்கே மாடு வச்சிருந்தியான்னு கேட்கக்கூடாது. உடனே அன்னைக்கு மாடு இல்லைன்றனால இன்னைக்கு மாடு வச்சு கூடாதுன்னு அவசியம் கிடையாது. சாப்பிட்டுருப்பேன், நிச்சயமா சாப்பிட்டுருக்கேன். யாரும் இல்லைன்னு சொன்னா. ராமர் வந்து உங்களை பக்தர்கள்னு தள்ளிட்டாரா? என்னைக்குமே அப்படி செஞ்ச மாட்டார் ராமர். இந்த ஆன்மீகமே அப்படி கிடையாது. அதாவது சனாதன தர்மமே அப்படி கிடையாது. மத்த மதம்லாம் வேணா அதை விட்டு போடாம சார். அது வந்து மனது புண்பட்டுருச்சு, தீட்டாயிடுச்சு. அறிந்து செய்வதுன்றது அறியாம செய்யறது. இதுவே அறியாத செய்யறது தானே சார். இது அறியாம செய்யறது. நெய்க்குள்ள இருந்ததுதான் நம்மளுக்கு. அறியாம செஞ்சாலும் அதுக்கு பாவம் உண்டுன்னு சொல்றது. அதை புரிஞ்சுங்க. அறியாம செஞ்சாலும் அதுக்கு ஒரு பாவம் உண்டு இல்லையா? அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மன்னிப்பு கேட்கிறோம்.
மன்னிப்பு கேட்கறதுனால நமக்கு விடுதலை கொடுத்துருவாங்கன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீதிமன்றம் போகிறோம், ஏதோ ஒரு தவறு செய்துடுறாங்க, மன்னிப்பு கேட்குறாரு, எச் ராஜா கேட்டார் இல்லையா, விட்டுட்டாங்களா? விடலை இல்லையா? அதை போல தான் எனக்கு மன்னிப்பு கேட்டாலே உனக்கு விட்டுடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மன்னிப்பு கேட்க வேண்டியது உன்னுடைய கடமை. கடவுளுடைய கருணையினாலே அவர் நம்ம மன்னிக்கிறாரோ மன்னிக்கலையோ நம்மளுடைய மற்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்த்து இவன் திருந்துறது தான் பண்ணுறானா இல்லை பொய் சொல்கிறானா, இந்த கேமரா முன்னாடி பொய் சொல்லிட்டு வீட்டில் போய் நெய் சாப்பிட்றான்ன்றது எனக்கு என்னுடைய மனசில் இருக்கிற வந்தறியாமல் இருக்கிற பெருமாளுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இது சட்டம் கிடையாது. இது என்ன, இது ஒரு நம்பிக்கை. ஒரு மனிதன் அறியாமல் செய்த பல பாவங்களுக்காக வருத்தப்படக்கூடிய செயலுக்கு பெயர் பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் பண்ணதுனாலேயே உன்னுடைய பாவம் எல்லாம் ஒழிந்து விட்டதா என்று சொன்னால் ஒழிந்ததாக நம்மளால சொல்ல முடியாது. அது தீர்மானிக்கப்பட வேண்டியது அந்த இறைவனுடைய கையில் இருக்குது, நமக்கு அவனுடைய கருணையினுடைய அடிப்படையில் இருக்குது. இந்த சனாதன தர்மம் மட்டும்தான் இந்த பாவத்தை போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது. அதற்கு தான் மறுபிறவி கொடுக்கிறார்கள். இந்த பிறவியில் உன்னால் நீ செய்யக்கூடிய பாவத்தினுடைய திருந்தலைன்னு வச்சுங்களேன், இன்னொரு பிறவி கொடுக்குறேன், நீ அதுலையாவது திருந்தலையா பார்க்கலாம். அந்த பிறவி மேலே இருக்கிற பிறவியாக இருக்கலாம், கீழே இருக்குது. நான் இப்போ வந்து ஜாதி சொல்லலை, அது மனித பிறவியாக இருக்கலாம், இல்லை மிருக பிறவியாக இருக்கலாம், இல்லை அதை கூட தேவ பிறவியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. உன்னுடைய போன பழைய கர்மாக்களை பொறுத்து, கர்மாக்கள்னாக்க செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையாகும். இது இப்போ பெரிய தனியாக ஒரு சனாதன தர்ம கிளாஸாக எடுத்து பாருங்கள். இப்போது அப்போ இது நம்ம பொறுமை இருக்காது பார்க்குறவங்களுக்கு. இவர் ரங்கராஜன் வந்து கதாடிப்பான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை போய்க்கிறதுக்கான பொறுமை அதுக்கு எதுக்கு சொல்ல வந்தோம்னா, எல்லாத்தையுமே ஒரு காலத்தில் நான் நெய்யை சாப்பிட்டேன், அந்த நெய்யில் என்னமோ கொழுப்பு கலந்துருக்கு, அதனால் நான் இன்றைக்கும் நான் அதனால இப்பயும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது எப்படி? தெரியாமல் ஒருத்தன் சாப்பிட்டுட்டான்னா, நான் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வந்து மது கொடுத்துட்டாங்க, நீங்கள் மது குடிக்கிறீங்களா? இல்லை. இப்போது ரீசெண்டாக நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்லிடுறேனே. இப்போ சித்திரகுமார் அவங்க இதில் இருந்தார், இப்போ ஒரு சீரியலில் நடிக்கிறார். ஒரு சீரியல் நான் பார்த்தேன், அவர் நடித்த சீரியல் அனுப்பி வச்சிருந்தார், நான் பார்த்தேன். அதில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க எப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் சிகரெட் பிடிக்காத ஆள், சிகரெட் அவர் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறார், உடனே அவர் சிகரெட் பிடிக்கிறேன்னு சொல்லிடலாமா? நான் என்ன சொன்னேன், அதை அங்கே நடிக்க கூட நடிக்காதீங்க, தேவையில்லாத விஷயம். உங்களுடைய ஒத்து வராதுன்னா அப்படி நீங்கள் நடிச்சுனா தான் நீங்கள் கெட்டவன் ஆகணுன்ற அவசியமே இல்லை. சிகரெட் பிடிக்காமே கெட்டவன் நிறைய பேர் இருக்கான். அதனால் அதில் ஒரு தடவை குடிச்சிட்டான்னா அப்படியே குடிச்சிட்டே இருக்கணுமா? உங்களுக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க. மருந்தில் பல மருந்தில் ஆல்கஹால் இருக்குது தெரியுமா? இருமல் மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா அதில் ஆல்கஹால் இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் தூங்க வைக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அது மொத்தம் ஆல்கஹால். அது அளவுன்னு ஒன்று இருக்கு, அதுதான் கொஞ்சம் சாப்பிட்டானே நிறைய சாப்பிட்டானே எல்லாம் ஒன்று தானே, தொட்டு நக்கினான்னா அள்ளி தின்னானே எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லலாமா? எது என்னென்ன காரணத்துக்காக அது கூட செய்யக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஆங்கில மருந்துகளை நாங்கள் ஒதுக்குகிறோம். பாரம்பரியமான இயற்கை முறையான மருந்துகள், ஆயுர்வேதத்திலே வரக்கூடிய செடி கொடிகளை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய மருந்துகளை மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது காலம். இது வந்து முதல் நாளில் நீங்கள் வந்து ஊசி போட்டுக்கலையா, தடுப்பூசி போட்டுக்கலையான்னு கேட்டால் போட்டுன்ட்டு தான் இருக்கேன். அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே நான் சீர் செய்து கொள்கிறேன், என்னை சரி செய்து கொள்கிறேன். சரணாகதியோடைய தத்துவமே அதுதான். சரணாகதி செய்ய காரியத்தில் பல தவறுகளை நான் செய்து விட்டேன். இனி வரும் காலங்களிலே அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளை குறைத்துக் கொள்கிறேன். அறிந்து செய்ய தவறு செய்ய மாட்டேன், அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை குறைத்துக் கொள்கிறேன் என்று ஒரு ஆன்மீகவாதி, நான் ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொல்ல, ஒரு ஆன்மீகவாதியும் தன் நிலையில ஏறக்கூடிய ஒரு செயல்பாடுகளை இருக்கணும். அவ்வளவுதாமே தவிர அன்னைக்கு நீ தின்னு இன்னைக்கு தின்னுன்னு சொன்னா அது வந்து விதண்டாவாதம். ஓகே, நெல்லையில் வந்து நேற்று ஒரு சம்பவம் நடந்திருந்தது. பிராமணருடைய மகன் அவருடைய பூணூலை வந்து அறுத்திருந்தாங்கன்ற சம்பவம். எல்முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் அவர் போய் சந்திச்சிருந்தாரு, ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருந்துச்சு, இப்பொழுது திரும்ப நடந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல நான் கேள்வியும் கேட்டிருந்தேன், ஒரு அம்மா பேசுனாங்க, அதற்கு எதிர்வினையா இதுவா அப்படின்றதுனா கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வன்முறை வந்து எதுக்கும் தீர்வாகாது, ஒருத்தவங்களை வந்து ஹராஸ் பண்ணுறது வந்து சரியாக முறையாக இருக்காது. நம்ம அதை நம்ம கம்பேரே பண்ண முடியாத ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு இப்படியான ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அது கேள்விப்பட்டேன், ஆனால் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணவரை உடனுக்குடனே கைது செய்ய வேண்டும். அது எதேர்ச்சியாக பண்ணதா அது கூட நமக்கு தெரியாது. சில சமயம் ஊடகத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஊதி பெரிதாக்கப்படுகிறது, அது எனக்கு தெரியாது. நிஜமாகவே வேண்டுமென்றே அவர் அறுக்க வேண்டும் என்று அறுத்தவரை சிறையில் அடைக்க வேண்டும். இல்லை ஏதோ கைகலப்பு நடந்து போச்சு, அந்த சமயத்தில் அறுந்து போச்சுன்னாக்க அது வேறு விஷயம். அது இன்டென்ஷன் இருக்குது, இன்டென்ஷன் வேண்டும்னே பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன். வேண்டுமென்றே அறுத்தான் என்றால் அவன் சிறைக்குள்ளே இருக்கணும். இது அந்த 60-70 மாதிரி கிடையாது.
அப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்வினை நிச்சயமாக நடக்கும், சிவில் வார் வரும். நானே சொல்கிறேன். இப்போ என்னை வந்து எவனாவது என் பூனலை அறுக்க பார்த்தான்னா சத்தியமாக நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். அந்த டிஃபெண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அறுக்க வரும்போது உங்களுக்கு தெரியும். என்னுடைய உயிரை போன்ற இந்த விஷயத்தை, என்னுடைய நம்பிக்கையை சிதைக்க நீங்கள் முற்பட்டீங்கள் என்றால், வேண்டுமென்றே செய்திருந்தால், நிச்சயமாக நான் எப்படி உணர்ச்சி வசத்துக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு ஆரம்பிக்கிறது சொன்ன உணர்ச்சி வசத்துக்குள்ள ஆளாகக்கூடாதுன்னு, மனிதர்கள் தான் நாம். அந்த மாதிரியான சமயத்தில் உணர்ச்சி வசத்துக்கு ஆளாகி என்ன நடக்கும்ன்றது யாராலையும் செய்ய முடியாது. அதற்கான என்ன சட்ட தண்டனையாக எடுத்துக்கிறதுக்கு நான் தயாராகவும் இருப்பேன். அதை மாதிரி செஞ்சாக்க அந்த காலம் மலையேறி போச்சுன்றது மனுஷர்கள் தெரிஞ்சுக்கணும். வேண்டுமென்றே செய்திருந்தால். வேறு ஏதாவது சண்டை 2 பேருக்குள்ள கைகலப்பும் போது பூனல் இருந்தது, அதை பெரிதாக்கினார்கள் என்றால் அதை பெரிதாக்க எடுத்துக்கொள்ளாமல் அப்பையும் சட்டவிரோதமாக நடந்த செயல்களுக்கு 2 பேர் மேலேயும் இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு புலன் விசாரணை செய்து அவர்களுக்கு யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை செய்யணும். இதை பெரிதுபடுத்தி இதில் வந்து குளிர்காய நினைக்க அரசியல் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சி செஞ்சு அதை வெளியிடணும். இன்னைக்கு பல ஊடகங்கள் ஏதோ செய்தி வருது அதை வச்சு நம்ம எதாவது பேசணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அது கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். அது அப்படி எந்த ஊடகம் அப்படி பொறுப்பை உணர்ந்து செய்கிறோ அதுதான் ஊடகம். மற்றெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு சேனல் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நிறைய சேனல் இருக்குது பொழுதுபோக்கு சேனல். ஊடகம் அதாவது ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் என்று சொல்லக்கூடியவர் உண்மையை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். இப்போ அங்கே நடந்ததுன்னு சொல்கிறீங்களா, நான் உங்களை என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீங்கள் உடனே அந்த ஊருக்கு போகணும், கேமரா எடுத்துன்னு போகணும், அங்கே சம்பவம் நடந்தது என்னன்னு பார்க்கணும், பார்த்ததை பார்த்து நீங்கள் சொல்லணும் இதுதான் நடந்திருக்கு, எங்களுடைய தரப்பில் 2 பக்கத்துலேயும் நாங்கள் கேட்டோம், இதான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றது நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா பதட்டம் இருக்காது. திருப்பதி லட்டு எடுத்துப்போம். ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார், இன்னொருத்தர் வந்து அதை அவருக்கு பதிலே கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து மீடியாவில் வந்து போய் சொல்லிடுறாரு. மீடியாவில் சொன்னோன்னா அது பெருசாகிடுது. அது ஒரே சர்ச்சையாகி போய் மனிதர்கள் பல பேர் புண்பட்டுருக்காங்க. நடந்துதான் நடக்கலையான்னு தெரியலையே, இனிமேல் பல பேர் நான் இனிமேல் லட்டுவே வாங்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நான் பார்க்குறேன். அதனால் நானும் லட்டு சாப்பிட மாட்டேன்றது காரணம் என்னன்னாக்கா, நான் வெளியில் எதுவும் சாப்பிட்றது கிடையாது, கடையில் விற்கிற பொருள் எதுவும் நான் சாப்பிட்றது கிடையாது. தின்பண்டம் விற்கிற பொருள், அதுக்காக பழம் சாப்பிடாதையான்னு கேட்பேன், பழம் சாப்பிடுவேன், அது விற்கிற பொருள் தான். ஆனால் இந்த தின்பண்டம் சமைத்த இந்த பொருளையும் நான் சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது என்னன்றது 2த்தையும் சேர்த்து பார்த்து ஊடகவியலாளர்கள், நான் சொன்ன அனந்தாழ்வான் பிள்ளையோ இல்லை பெரிய திருமலை நம்பியோ இல்லை ஜீரையோ யாராவது போய் நேர்காணல் கேட்டாங்களா? தெரியாது நிறைய பேருக்கு. செய்ய வேண்டியது அப்போதான். அதான ஊடகவியலாளர்களுடைய அழகு. சாமானியர்களாலே போக முடியாத இடத்துக்கு போகக்கூடியது தானே நீங்கள் 5வது தூணாக இருக்கிற நீங்கள் போகணுமே, திருமலைக்கு போகணுமே, போய் இவரை பார்த்து, சார் இந்த மாதிரி நடந்திருக்கு சுவாமி, என்ன நடந்தது, ஏது விஷயம், உங்களுடைய என்ன, இதை பரிகாரம் பண்ணியிருக்காங்களே, சரியாக தான் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் சொன்னால் தானே மற்றவங்களுக்கு புரியும். சம்பிரதாயத்தில் இருந்து அதை படித்தவர்கள் சொல்வதைத்தான் நம்ம கேட்கணுமே தவிர ஊடகவியலாளர்கள் சொல்றது கேட்க முடியாது, இல்லை அரசியல்வாதிகள் சொல்லணும்னு கேட்க முடியாது. அப்போ அவர்களை அரசியல்காரர்கள் என்றைக்குமே அவங்க ஒதுக்கி தான் வைக்கிறாங்க ஆன்மீக தலைவர்களை. ஊடகத்துடைய பொறுப்பு அதாருது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு பொறுப்பு ஊடகத்திற்கு இருக்குது. எத்தனை ஊடகம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற யூடியூப் வீடியோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற எந்த ஊடகமும் இவர்களை போய் இதுவரையிலே யாரையுமே எந்த ஒரு மத தலைவரையும் கேட்டதாக எனக்கு தெரியல. மாடர்ன் ஜக்கி வாசுதேவ் அப்புறம் ரவிசங்கரை போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. அவர்களுக்கும் இதுக்கும் அவருக்கும் உங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இருக்கிறத வச்சு சொல்ல வேண்டியதான். கோவில் நடைமுறை என்ன, கோவிலில் என்னென்ன அங்கே பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது, அது எந்தெந்த நேரத்திலே நடக்கிறது, இதை விஷயத்தை நம்ம வெளியில் கொண்டு வந்தாக்க கோவிலுக்கும் நல்லது, மனிதர்களுக்கும் நல்லது. ஏன்னா இன்றைக்கி அறியாமையிலே எல்லாரும் போய் இப்போ கோவிலில் போடுறது அன்னதானம்னு சொல்லி சாப்பிட்றீங்கல்ல, அது அன்னதானமா? நான் அந்த கேள்வியை கேட்குறேன். அதுவே அன்னதானம் இல்லை. எதுக்கு கோவிலில் அன்னதானம்? கோவிலில் கொடுக்குற பிரசாதம் தான் அன்னதானம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அத்தனை தான். அதுக்காக ராமானுஜர் எல்லா கோவில்கள்லையும் அத்தனை பிரசாதத்தை ஏற்பாடு பண்ணார். ஒரு காலத்திலையும் இவ்வளோ பிரசாதத்தை பெருமானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அதை விநியோகம் செய்ய வேண்டும். இன்றைக்கி கூட நான் ஆவணத்தை காமிக்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆவணத்தை நான் காமிக்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் எத்தனை தோசை பண்ணணும், எத்தனை பொங்கல் பண்ணணும், எத்தனை படி, எத்தனை கிலோ பண்ணணும்னு இருக்குது. இந்த பண்ண பொங்கலை யார் யாருக்கு கொடுக்கணும், பொதுமக்களுக்கு அதில் எத்தனை படி போகணும், நித்தியப்படி ஒரு நாளைக்கு மத்தியானம் பெரிய அவசரம்னு நடக்கிற அந்த உச்சிகால பூஜை நடந்த உடனே 6 படி தயிர் சாதம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும்னு இருக்குது. பெருமானுக்கு நைவேத்தியம் செய்த அந்த இதை கொடுக்கணுன்னு இருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இவங்க, லட்டு ஜிலேபி ஜாங்கிரின்னு ஒன்றா போட்டு போகிற வரவங்களெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு யார், நம்ம சேகர் பாபு பண்ண விஷயம். அவர் பண்ணுறாராம், பிரசாதம் கொடுக்குறாராம். இந்த பிரசாதம்லாம் வெளியிலேருந்து சமையல் பண்ணி உள்ளே கொண்டு வருது. வெளியில் சமையல் பண்ணினாலே கலப்படம் தான், அதில் வனஸ்பதி தான் கலப்பாங்க, டால்டா தான் கலப்பாங்க.
அவனுக்கு லாபம் பத்தாது. ஏன்னா நீங்கள் அடிமாட்டு வேலையில் நீங்கள் அவனுக்கு டெண்டர் கொடுக்குறீங்க. அவன் அதில் பெரு லாபம் செய்யணும்னு பார்க்குறான். இதனால் இதெல்லாம் நீங்கள் ஆன்மீக தலைவர்களை முன்னிறுத்தி வைத்து அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ என்ன கேட்டீங்களா, அன்றைக்கி சாப்பிட்டீங்களே, இன்றைக்கி சாப்பிட்டா என்ன ஆகும், தெரியாமல் சாப்பிட்டா என்ன, தெரிஞ்சு சாப்பிட்டா என்ன, தெரிஞ்சு சாப்பிட்டது பிறகு இனிமே சாப்பிடாமல் இருக்கிறதா, சாப்பிடணுமா, இப்படிங்கிற பல கேள்விகள் வரும். இதெல்லாம் எதுக்கு சாப்பிடக்கூடாதுனாக்கா, ஒரு உயர்ந்த நிலையிலே உங்களை மேலே நோக்கி கொண்டு எடுத்துக்கொண்டு செல்வதற்காக செய்யக்கூடியது சாத்வீக உணவு என்று சொல்லக்கூடியது. அந்த சாத்வீக உணவை சாப்பிட்டாக்க நம்மளுடைய ஆன்மீக உயர்த்தி நன்னா இருக்கும். காலங்காத்தால் 3:30 மணிக்கு எழுந்து 3:30க்கு எழுந்துரு, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை புனஸ்காரங்களை செய்து அந்த சமயத்தில் படின்னு சொல்கிறாங்க. ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணுன்னாக்கா அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு சாத்வீக குணம் ஜாஸ்தியாக இருக்கும். மனிதன் முக்குணம் உடையவன். சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம்னு 3 குணங்களை கலவை இது. அப்போ 3 குணங்கள்னா என்ன அப்படின்னு இதுவே ஒரு பெரிய பாடம், வாழ்க்கை பாடம் வந்துடுது பாருங்க. எனக்கு இந்த லட்டு விஷயத்தில் நடந்தது இது ஒன்று தான் எனக்கு நல்லா பிடிச்சிது. எல்லாரும் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தெரிஞ்சுக்கிறாங்களான்றது அவரவர்கள் கையில் இருக்குது. பல விரிவான பதில்களை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாயம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.